தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்த விமானங்கள் மாயமாகிற விஷயம் இருக்குல்ல, அந்த விமானம் மாயமானதை தேடி கண்டுபிடிச்சாங்களா கேட்டீங்கன்னா நல்ல செய்தி கிடைச்சிருக்கு மக்களே. இதை பத்தி தான் முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். போயிங் இந்த விமானம் கிராஷ் ஆகுறது, ஆக்சிடென்ட் ஏதாவது ஆகுறது, காணாமல் போகிறது, இது போல் செய்தி வந்தாலே நீங்கள் கண்ணை மூட்ட ஒரு பேரை சொல்லலாம், போயிங்னு சொல்லிட்டு. அது பேர் வந்து முன்னாடி போயிங் 737-400. இது ஒரு ப்ரைவேட் கார்கோ பிளேனுங்க. அதாவது சரக்கெல்லாம் கொண்டு போகும் பார்த்தீங்களா, அப்பேற்பட்ட விமானம். இது 27 வருஷங்கள் பழைய விமானம். பாகிஸ்தானில் ரன் பண்ணிட்டு இருக்கிறது 27 வருஷங்கள் பழசு. K2 ஏர்வேஸ் இருக்குல்ல, அவங்க தான் இந்த விமானத்தை ஆப்ரேட் பண்ணுறாங்க. கடந்த டியூஸ்டே என்ன ஆகுது, 5 க்ரூ மெம்பர்ஸை சுமந்துக்கிட்டு இந்த விமானம் புறப்படுது. ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்துச்சு, டேக் ஆஃப் ஆனதெல்லாம் ஓகே, மேலே எழுமனதெல்லாம் ஓகே, பறக்க ஆரம்பிச்சதெல்லாம் ஓகே. திடீர்னு என்ன ஆகுது, நேவிகேஷன் சிஸ்டம் ப்ராப்ளம்னு இந்த மால் ஃபங்க்ஷன் சார்ந்து ரிப்போர்ட் பண்ணப்படுது. ஆக்சுவலாக விமானத்தில் பறக்கிறவங்க இந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்ஸ் கூட தொடர்ந்து கான்டாக்டில் இருப்பாங்களே, அந்த டைமில் தான் இந்த விஷயம் ரிப்போர்ட் பண்ணப்படுது. ரிப்போர்ட் பண்ணப்பட்ட உடனே இவங்களும் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அது சார்ந்த ஆய்வை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக 3 நிமிஷம் கழிச்சு என்ன ஆகுது தெரியுமா, இது ரிப்போர்ட் பண்ணப்பட்ட பிற்பாடு 3 நிமிஷம் கழிச்சு ஒட்டு மொத்தமாக அதோட கான்டாக்ட் முடிஞ்சிருச்சு. அதாவது ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்ஸ் உடனான இந்த விமானத்தை இயக்குனவங்களோட தொடர்பு இருக்குல்ல, அது முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுருச்சு. இவங்க பயந்துட்டாங்க. ஐயோ இப்போதான் ரிப்போர்ட் பண்ணாங்க மால் ஃபங்க்ஷன்னு, அதுக்குள்ளே என்னென்னு செக் பண்ணி பார்க்கறதுக்குள்ளே ஒட்டுமொத்த கான்டாக்டை லாஸ் பண்ணிட்டோமேனு அவங்க ஒரு பக்கம் பதற ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் சில நிமிஷங்கள் கிடக்குது. அதுக்கப்புறம் அவங்க டிக்ளேர் பண்ணி சொல்லிட்டாங்க, போயிங் 737 விமானத்தை நாம் இழந்துட்டோம். அதுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, இதை பற்றி நம்ம ஃபுல்லாக இதுக்கப்புறம் ஆய்வை மேற்கொள்ளணும்னு அடுத்த கட்ட அப்டேட் எல்லாம் வருமானு எல்லாரையும் காக்க வச்சிட்டாங்க. எங்கே பாகிஸ்தானில் நடந்திருக்க விஷயம் இது, காக்க வச்சிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த விமானம் காணாமல் போச்சுல, ரேடார்லேருந்து ஒட்டு மொத்தமாக அது இருட்டடிப்பு பண்ணப்படுச்சு பார்த்தீங்களா. இதுக்கப்புறம் 35,000 ஃபீட் உயரத்தை அப்படியே ட்ராப் பண்ணியிருக்குங்க ஆல்டிடியூட. அது எவ்வளோ நிமிஷத்தில் நினைக்கிறீங்க, வெறும் 2 நிமிஷத்தில் இவ்வளோ பெரிய மாற்றம் நடந்திருக்கு. ஸோ விமானம் காணாமல் போன விஷயம் உறுதியாயிடுச்சா. இதுக்கப்புறம் எல்லாரும் சர்ச் ஆப்ரேஷனில் ஈடுபட ஆரம்பித்தாங்க. ஆக்சுவலாக அந்த டைமில் ஒட்டு மொத்த உலகமும் உச்சக்கட்ட ஷாக்கு. பிகாஸ் ஏற்கனவே மலேசியன் ஏர்லைன்ஸில் ஒரு விமானம் காணாமல் போச்சா, பல வருஷங்களை இன்னும் நம்ம கண்டுபிடிக்க முடியாமல் திணறிக்கிட்டு இருக்கோமா, அதை பற்றின அப்டேட் இருக்குங்க. அதை நான் கான்டென்ட் முடிவில் சொல்கிறேன். இந்த ஒரு பயம் இதில் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ இந்த விமானமும் மாயமாகியிருந்தால் இதை கண்டுபிடிக்க எவ்வளோ வருஷம் ஆகிருக்குமோன்னு பல பேரும் பதற ஆரம்பிச்சிட்டாங்க. உலகம் முழுக்க பிரேக்கிங் நியூஸ் பஞ்ச் பண்ணப்படுச்சுல, அதை பார்த்துட்டு அந்த பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டர் இருக்கார்ல, ஷெபாஸ் ஷெரீஃப், அவர் சிவில் ஏவியேஷன் அத்தாரிட்டிக்கும் பாகிஸ்தான் நேவிக்கும் பாகிஸ்தான் விமானப்படை இருக்குல்ல ஏர்ஃபோர்ஸு, இவங்களுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது, மலேசியன் ஏர்லைன்ஸில் அந்த ஒரு விமானம் சார்ந்து நடந்துச்சுல, அது போல் இங்கே நடந்துடக்கூடாது. நாம் எப்படியாவது இந்த விமானத்தை தேடி கண்டுபிடிச்சே ஆகணும். இது கண்டிப்பாக கிராஷ் ஆகிருக்கும் தான் எல்லோரும் நம்பிட்டு இருக்கோம். பட் அதை கன்ஃபார்ம் பண்ணோல, போய் தேடுங்க. உங்ககிட்ட என்னென்ன அவைலபிள் ரிசோர்ஸஸ் இருக்கோ எல்லாத்தையும் களம் இருக்குங்க. அந்த விமானத்தோட டெப்ரி கிடச்சிருச்சுன்ற நல்ல விஷயத்தோடு வாங்கன்னு அவர் எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் சர்ச் ஆப்ரேஷன்ஸில் ஒட்டு மொத்தமான பாகிஸ்தானோட உயர்பட்சத்தில் இருக்க இந்த அமைப்பினர் இருக்காங்களே, எல்லாரும் களத்தில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க, விமானத்தை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சர்ச் ஆப்ரேஷன் ஆரம்பிச்சது பார்த்தீங்களா, இது ஆரம்பித்த 3 மணி நேரங்கள் வரைக்கும் நம்பிக்கை இழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இது, எங்கே தேடி பார்த்தாலும் டெப்ரியே காணுமே, கடலில் எங்கேயும் பெருசாக மிதக்கவும் இல்லையே, கடலில் விழுந்திருக்குன்றா நம்மளுக்கு அச்சம் இருக்குது. ஏன்னா இது டேக் ஆஃப் ஆகி அதுக்கப்புறம் கான்டாக்டை லூஸ் பண்ணதை பேஸ் பண்ணி பார்த்தோம்னாக்கா இது கடலை தாண்டும் போது தான் சம்திங் ஏதோ ஆயிருக்கும்னு புரியுது. ஆனால் எங்கேயுமே டெப்ரி கிடைக்கலன்னு பதற ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் இன்னும் ஃபோர்ஸை டெப்ளாய் பண்ண ஆரம்பித்து சர்ச் ஆப்ரேஷனை ரொம்ப பெருசாக கொண்டு போக ஆரம்பித்தாங்க.
ஆனால் அவங்களோட இந்த விடாமுயற்சி இருக்குல்ல, இதுக்கு பலன் கிடைச்சிருக்குங்க. சும்மா சொல்லக்கூடாது. இந்த சர்ச் ஆப்ரேஷனை அவங்க ஆரம்பித்த 12 மணி நேரத்தில் எப்படி 3 மணி நேரத்தில் நம்பிக்கை இழந்துட்டாங்க, ஐயோ அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒட்டுமொத்தமாக சேர்த்து 12 மணி நேரத்தில் அந்த விமானத்தோட டெப்ரியை கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த கேட்டுன்னு சொன்ன பார்த்தீங்களா, கேட்டு தெரியுதா? ஸோ எந்த விமானம் காணாமல் போச்சோ அந்த விமானத்தோட டெப்ரியை எடுத்துட்டாங்க. கடலில் மிதந்துட்டு இருந்திருக்குங்க இது. இந்த பாகிஸ்தான் நேவி இருக்குல்ல, அவங்க ஃபுல்லாக சர்ச் ஆப்ரேஷன் ஈடுபட்டு இருக்கும்போது தான் மிதந்துட்டு இருக்க விஷயத்தை பார்த்து அப்படியே அவங்க ரெக்கவர் பண்ண ஆரம்பிச்சாங்க, பண்ணிட்டாங்க. இதில் 53 நாட்டிக்கல் மைல்ஸ் சவுத்தில், எங்கே ஆர்மாரா இருக்குல்ல, அங்கேருந்து சவுத்தில் இந்த டெப்ரி எல்லாத்தையும் அவங்க கண்டெடுத்திருக்காங்க. இந்த சின்ன சின்ன போட்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் அந்த பெரிய கப்பல்லேருந்து மதர் ஷிப்லேருந்து அனுப்பி அந்த டெப்ரி ஒன்றுத்தையும் இந்த மெயின் ஷிப் இருக்குல்ல அதுக்கு கொண்டு வந்தாங்க. இது ஆக்சுவலாக அந்த அரேபியன் சி இருக்குது பார்த்தீங்களா, அதோட கோஸ்ட்டில் இருக்க போர்ட் டவுனுங்க இந்த ஆர்மாரா அப்படின்றது. அங்கே கிடச்சிருக்கு இந்த டெப்ரி எல்லாமே. இந்த ஆர்மாரா இருக்குல்ல, இது கராச்சியிலேருந்து 360 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்க பகுதி. ஸோ டேக் ஆஃப் ஆன இடத்துல இருந்து எவ்வளோ தூரம் தள்ளி டெப்ரி கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. இதெல்லாம் ரைட்டு. உள்ளுக்குள்ளே 5 பேர் பயணிச்சாங்களே அந்த க்ரூ மெம்பர்ஸ், அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் யாருக்கும் தெரியல மக்களே. டெப்ரி கிடச்சாச்சு, பட் அந்த விமானத்தோட எஞ்சி இருக்கிற மற்ற டெப்ரியும் கிடச்சிச்சுனா தான் நாம் ஒரு முடிவுக்கு வர முடியும். அது கூடவே தான் அந்த 5 பேருக்கு என்ன ஆயிருக்க முடியுன்ற சாத்தியக்குறைக்கும் நம்ம வர முடியும். விமானத்தோட நிலைமை இந்த அளவுக்கு இருக்கும்போது, இப்படியெல்லாம் துண்டு துண்டாக மாறி இருக்கும்போது அந்த 5 பேர் பிழைச்சிருக்க வாய்ப்பு இல்லைன்ட்டு தான் பாகிஸ்தான் ஊடகங்களை செய்திகளை போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு பாசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா அந்த 5 பேர் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் இந்த சர்ச் ஆப்ரேஷனில் ஈடுபட்டிருக்கவங்க அந்த ஆப்ரேஷன் எடுத்தலை. அந்த 5 பேர் உயிரோடு எப்படியாச்சும் மீட் ஆகணும்னு அவங்க உயிரை பணம் வச்சு தேடிக்கிட்டு இருக்காங்க, இன்னும் தேடிக்கிட்டு இருக்காங்க. டெப்ரி கிடைச்சாலும் அடுத்தடுத்து அந்த 5 பேர் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த செய்தி வெளியே வந்துச்சுல, அந்த 5 பேரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்களே உடஞ்சிட்டாங்க. இப்போ ஏற்பட்ட நியூஸ் ஃப்ளாஷ் ஆகுதுனாக்கா அவங்க உடையாமல் என்ன பண்ணுவாங்க? அந்த 5 பேர் உயிருக்கு ஆபத்து, இறந்துருக்கலாம்னு அசம்ஷன் வெளியே வரும்போது அவங்க ஒரு மாதிரி பேனிக் மூடுக்கு போயிட்டாங்க. இப்போ அவங்க கவர்மெண்ட் கிட்ட கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க, எப்படியாச்சும் தேடுங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணுங்க, மலேசியன் ஏர்லைன்ஸ் விஷயத்தில் ஆன மாதிரி இதில் ஆகிடக்கூடாதுன்னு அவங்களும் ஒரு பக்கம் கவர்மெண்ட்டுக்கு புஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் ப்ரேவும் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த 5 உயிர்களும் பத்திரமா பாதுகாக்கப்படணும்னு சொல்லிட்டு. நம்மளும் அந்த பிரார்த்தனையில் இணைஞ்சா சரியா இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா நமக்குள்ள 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கோ, இந்தியா பாகிஸ்தான் இஷ்யூ நிறைய போயிட்டு இருக்கோம். ஆனால் மனித உயிர்கள் சம்மந்தப்பட்டிருக்கு, அதனால் இதை பற்றி யோசிக்க சொல்கிறேன். இந்த பாகிஸ்தான் வரலாற்றில் கடைசியாக நடந்த மேஜர் ஏவியேஷன் இன்சிடென்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா கடந்த 2020 வருஷம் நடந்தது தான். பாருங்கள், 21, 22, 23, 24, 25, 26 6 வருஷத்தில் இப்போ அடுத்த மேஜர் இன்சிடென்ட்டை அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தான் இன்டர்நேஷ்னல் ஏர்லைன்ஸோட பிளேன் ஒன்றுங்க. இந்த பிளேனு கராச்சி ஏர்போர்ட் இருக்குல்ல, எல்லாம் கராச்சியை பேஸ் பண்ணி நடக்கிற மாதிரி இருக்குல்ல, கராச்சி ஏர்போர்ட்டை அப்ரோச் பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த லேண்டிங்காக அப்ரோச் பண்ணிட்டு இருக்கும்போது கிராஷ் ஆகுது. அந்த கோர விபத்தில் 98 பேர் உயிரிழந்தாங்க. ஸோ இதுதான் பாகிஸ்தானில் கடைசியாக நடந்த மேஜர் இன்சிடென்ட்டுங்க ஏவியேஷன் சார்ந்து. 2 பேர் உயிர் பழைச்சாங்க. இது அப்படியே நம்ம இந்தியாவில் நடந்த அலகாபாத் கிராஷ் இருக்குல்ல, அதோடு கனெக்ட் ஆகுதில்ல. அதில் பார்த்தீங்கன்னா சர்வே பண்ணது ஒரே ஒரு நபர் மட்டும்தான், இங்கே 2 பேர். ஆனால் இறந்துருக்கவங்க எண்ணிக்கை இங்கே மாதிரி அங்கேயும் அதிகமாக இருக்குது. இதை நான் கனெக்ட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க, எப்படி சிமிலாரிட்டின்னு பாருங்கள், வேறு எதுவும் இல்லை. இந்தியா பாகிஸ்தான் நிறைய விஷயம் சிமிலாரிட்டிஸ் இருக்கும், ஆனால் இதில் கூட சிமிலாரிட்டிஸ்னா ஓகே ரைட்டு. இந்த பாகிஸ்தான் விமானத்தை பற்றி பார்த்துட்டோமா? அடுத்து நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்க விஷயம், அந்த காணாமல் போன மலேசியா விமானம் இருக்குல்லப்பா, அது என்னாச்சு, அது ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட்டஸை இப்போ கொடுத்துட்றேன். இது வரைக்கும் மனிதகுல வரலாற்றில் எவ்வளவோ மர்மங்கள் இருந்தாலும் அது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டு டாமினண்ட்டாக இருக்கிறது இந்த மர்மம் தான். கடந்த 2014 வருஷம் மார்ச் 8ஆம் தேதி இந்த MH370 இருக்குல்ல, இந்த போயிங் 777, இங்கே போயிங் தான், போயிங் 777 ஏர்கிராஃப்ட் இந்த மலேசியன் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமானது. இந்த விமானம் கோலாலம்பூரில் இருந்து பீஜிங்கை நோக்கி கிளம்புச்சு. ஆனால் போயிட்டு இருந்த நேரத்தில் திடீர்னு இதே மாதிரி தான் விமானத்துடனான தொடர்பு துண்டிக்கப்படுது. அதுக்கப்புறம் விமானத்துக்கு என்ன ஆச்சுன்னு தெரியவே இல்லை. மார்ச் 8ஆம் தேதி தெரியாமல் போச்சு நம்மளுக்கு 2014, இப்போ 2026, இப்போ வரைக்கும் நம்மளுக்கு தெரியல அந்த விமானத்துக்கு என்னதான் ஆச்சுன்னு சொல்லிட்டு. இதே போல் பாகிஸ்தானில் இப்போ அந்த விமானம் விபத்துக்குள்ளாகி அந்த டெப்ரி மிதந்து வந்த மாதிரி இந்த விஷயத்தில் சில டெப்ரி எடுக்கப்பட்டுச்சு, டெப்ரி எடுக்கப்படாமல எடுக்கப்பட்டுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் மேலே எதுவுமே தெரிலங்க. அவ்வளோ பேசஞ்சர்ஸ் உள்ளே இருக்காங்க. எத்தனை பேர்? 227 பேசஞ்சர்ஸ். இவங்க கூட 12 க்ரூ மெம்பர்ஸு. இவ்வளோ பேர் இருந்தும் பிணங்கள்னு சொல்லிட்டு எதுவும் பெருசாக கண்ணில் தென்படலை, டெப்ரி மட்டும் தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ எவ்வளோ ஒரு சால்வ் பண்ண முடியாத மிஸ்ட்ரியாக இருக்குல்ல இந்த ஒரு கேஸ் மட்டும். 2014 மக்களே மறந்துடாதீங்க, இப்போ நம்ம 2026 இருக்கோம், இன்னும் கண்டுபிடிக்க முடியல. இந்த மலேசிய அரசு முதல்ல என்ன பண்ணாங்க, ஒரு சில முக்கியமான தேடுதல் நிறுவனங்கள் இருக்குல்ல, அதாவது இது போல் சர்ச் பண்ணி கடல் முழுக்க தேடி பேர் பெற்ற நிறுவனங்கள், அவங்கள தேடுதல் வேலைக்கு அழைச்சாங்க. வந்தாங்க,
வந்தவங்க பல மாதங்கள் தேடினாங்க, சில வருஷங்கள் வரைக்கும் கூட போச்சு. அதுக்கப்புறம் வெதர் ரொம்ப மோசமாக மாறவே, செலவு ரொம்ப அதிகமாக பிடிக்கவே கைவிரிச்சிட்டாங்க. மலேசிய அரசு அறிவிச்சிருச்சு, இல்லைங்க இதுக்கப்புறம் நாங்கள் தேடுற மாதிரி இல்லை, இவ்வளோ வருஷம் தேடிட்டோம் போதும் அப்படின்ட்டு. அந்த வந்த நிறுவனங்களும் எங்களாலே முடியாதுங்க போதும்ட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த விமானத்தில் பயணிச்சவங்க உறவினர்கள் இருக்காங்களே, திரும்ப திரும்ப கதறி அழுதாங்க. ஏங்க அவங்க இறந்துருப்பாங்கன்னு தெரியும் அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம், ஆனால் எப்படி இறந்தாங்கன்னாச்சு தெரிஞ்சு எங்களுக்கு கொஞ்சம் ஆசுவாசம் கிடைக்கல, அதை மட்டும் கண்டுபிடிச்சி சொல்லுங்கன்னு திரும்ப அவங்க புஷ் பண்ணவே கடந்த 2025 வருஷம் மார்ச் மாத வாக்கில் மலேசிய அரசு திரும்பவும் தேடுதல் பணியை ஆரம்பித்தாங்க. கவர்மெண்ட்டும் அவங்க டைரெக்டாக உள்ள இறங்கல. இந்த ஓஷன் இன்ஃபினிட்டி இருக்குல்ல, உலக புகழ்பெற்ற நிறுவனம், இந்த நிறுவனத்துக்கிட்ட திரும்ப டீலை சைன் பண்ணாங்க. ஏன்னா இந்த நிறுவனம் ஏற்கனவே தேடிச்சு முந்தைய தேடுதல் பணியில். அப்போ நிறைய நிறுவனங்களை கைவிட்டுச்சுன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா, போதுங்க நாங்கள் நிறுத்திக்கிறோன்ட்டு, அதில் இதுவும் ஒன்று. ஆனால் இவங்க என்ன நினச்சாங்களோ ஏது நினச்சாங்களோ இந்த முறை எங்களால் முடியும்னு சொல்லிட்டு போன வருஷம் மார்ச் மாத வாக்கில் மலேசிய அரசு ஒரு டீலை சைன் பண்ணாங்க. இந்த டீல் என்ன தெரியுமா ஹைலைட்டு, இவங்க அவங்களோட சொந்த காசை போட்டு தேடணும். தேடி ஒருவேளை அந்த விமானத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா மலேசிய அரசுகிட்ட இருந்து 668 கோடி ரூபாய் கிடைக்கும். இந்திய ரூபாய் மதிப்பில் 668 கோடி. சரி ப்ரோ, ஒருவேளை தேடியும் கிடைக்கலனா, எவ்வளோ வருஷம் தேடியும் கிடைக்கல, இப்பயும் கிடைக்கலன்னா கேட்டிங்கன்னா ஒத்த பைசா கிடைக்காது மக்களே. இதால் பெரிய ரிஸ்க்கு. இதுக்கு ஒத்துக்கிட்டு தான் ஓஷன் இன்ஃபினிட்டி இந்த களத்திலே இறங்கியிருக்காங்க. அவங்க இப்போ சொன்ன விஷயம் என்ன தெரியுமா, நாங்கள் நிறைய இடங்கள் தேடிட்டோம், ஆனால் ஒரு 15,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு சதர்ன் இந்தியன் ஓஷனில் நாங்கள் பெருசாக இன்னும் தேடலை. அந்த 15,000 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் இருக்குல்ல, அதையும் நாங்கள் கவர் பண்ணிட்டா போதுங்க. அதையும் தேடி நாங்கள் கிடைக்கலன்னா நாங்கள் கையை விரிச்சிடறோம், எங்களுக்கு லாஸு புரியுது, இதெல்லாம் கையை தூக்கிறோம்னு அவங்க சொல்லிட்டாங்க. சரி, இப்போ எதற்கு தேடி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைய நாள் வரைக்கும் 7,500 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் வரைக்கும் அவங்க தேடியாச்சு, ஸ்கொயர் கிலோமீட்டர் வரைக்கும் தேடியாச்சு. இதுக்கப்புறம் அவங்க இன்னும் தேடுதல் வேட்டையை ஃபுல்லாக கொண்டு போயிட்டு 15,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவு முடிச்சிட்டாங்கனாக்கா முடிஞ்சிடும். என்ன எது நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். இதுக்கப்புறம் அந்த முயற்சி மேற்கொள்ளப்பட வாய்ப்பே இல்லைங்க, திரும்ப தேடுதல் சார்ந்து. ஸோ பாதி கணத்தை தாண்டிட்டாங்க, ஆனால் இது வரைக்கும் எதுவும் பெருசாக பாசிட்டிவ் ரிசல்ட் வரல. மீதி கணத்தை தாண்டதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம். மக்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மனசு ஒரு வினா இருக்க முடிஞ்ச அதுக்கான பதில் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அழிவு பண்ணுங்கள். பொதுவாக ஒரு விமான விபத்து பெருசாக நடக்குது அப்படின்னா செயின் ரியாக்ஷன் மாதிரி பல நாடுகளில் தொடர்ந்து விமான விபத்து செய்தியாக கேட்டுட்ருப்போம். இன்னும் நிறைய பழக்கப்பட்டிருக்கு இந்த விஷயத்தில். இப்போ பாகிஸ்தானில் ஒன்று ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கப்புறம் இதே மாதிரி விமான விபத்துகள் சம்பந்தமான செய்திகளை கேட்போம்னு நினைக்கிறீங்களா? இது ஒரு மாதிரி இருக்குல்ல, பிஏடா புரிஞ்சிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குல்ல இந்த கனெக்ட். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.